கை கடிக்காத. இப்போ கீழே போட்டால் எல்லாம் கொத்தி கொத்தி பரட்டி மண்ணாக்கிடுவா. எப்படி உரிச்சு எடுக்கிறாங்க. அதான் வாங்கிட்டான். இப்போ தூக்கிட்டே அலையுது. இப்போ எல்லா கோழியும் வந்து துரத்தோன்னே அழுக்கு பண்ணுறாளே. ஏய் நெல்லு வரேன். அதான் உனக்கு கையில் பிடிச்சி தரோம். ஓட்டுற வா, கீழே போட்டான். இங்கே வா. இப்போ எல்லாம் மண்ணாக்கிட்டேன். இப்போ கீழே விட்டுட்டேன், தூக்கிட்டு ஓடிடுவா. அவ்வளோ பெருசு முழுங்க முடியுமா உன்னால்? கொடு, ரெண்டாக பிச்சு தரோம். குட்றா. அதையும் இப்போ தூக்கிட்டு ஓடிடுவா. நான் பிடிங்கிடுவேன்னு முழுங்கிட்டாலே. ஒருத்தி மட்டும்தாங்க இப்படி தைரியமாக என் கையில் இருக்கிறத வாங்கி சாப்பிடுவான். மற்றவங்க எல்லாம் வரமாட்டாங்க. இப்போ கீழே போட்டிருந்தேன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும். கீழே போட்டிருந்தேன்னா இது பிடிங்கிட்டா. இந்த கீழே போட்டுட்டு அப்போ எல்லா கோழியும் வந்து அப்புறம் இவக்கிட்ட வந்து பிடுங்குவாங்க. அப்புறம் அதுக்கிட்ட இருந்து வேறு கோழி வந்து பிடுங்கும். இப்படி தாங்க ரவுண்ட் அடிப்பாங்க வச்சுக்கிட்டு. பெருசாக கிடச்சிச்சு. இப்போ கிட்ட இருந்தது வாங்க முடியாது. மண்ணில் போட்டு ஏடா சின்னதாக பிச்சு தரேன். கொடுக்க மாட்டான். பிடுங்க வரேன்னு ஓடுறோம். ஏய், நான் கொடுத்தவளே வாண்ட்ட பிடுங்குனாடா. என்னடா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஓடிட்டான். எல்லாம் மண்ணாயிடுச்சு. இருந்தாலும் அது பிச்சு சாப்பிடாம விட மாட்டாங்க. அப்படியே அப்பா முழுங்க முடியாமல் முழுங்கான். தப்பிடுச்சு. வா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. வா. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னும் இருக்கான்னு தேடணும். அப்போ கையில் வந்து இனிமேல் அவ்வளோதான். உங்களுக்கு அடுத்தது அப்புறம் கொடுக்குறேன்.